together. Welcome to Hindu Arts. இன்னைக்கு Hindu Artsல இந்த பியூட்டிஃபுல்லான ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போறோம். எஸ், thumbnail பார்த்துட்டு தான் இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்க. இந்த ஹேர் ஸ்டைல் டொனாட் வைக்காம வெறும் பேங்கிள்ஸ் மட்டும் வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஹேர் டொனாட் இல்லாமல் டொனாட் ஹேர் ஸ்டைல் கிரியேட் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். தலை ஃபுல்லாக சீவிட்டு இயர் டு இயர் செக்ஷன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஹேர் எல்லாமே சேர்த்து ஒரு எலாஸ்டிக் வச்சுட்டு ஒரு போனிடெயில் மாதிரி போட்டுக்கணும். ரொம்ப கீழேயா வேணும்னா கீழே போனிடெயில் போடலாம், கொஞ்சம் மேலே தூக்கி போடனா கூட நீங்கள் போட்டுக்கலாம். எப்பயுமே யூஸ் பண்ணுற அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டொனாட் வைக்காம இந்த மாதிரி 2 பெரிய சைஸ் பேங்கிள்ஸ் எடுத்துக்கணும். பேங்கிள்ஸ் ரெண்டையுமே போனிடெயிலில் மாட்டி விட்டுறணும். அகைன் ஹேரை கொஞ்சம் கோம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நடுவில் நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். அப்படி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக வரும் இந்த ஸ்டைல். அண்ட் நீங்களே போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எல்லா ஹேரையுமே பேங்கிள்ஸ் தெரியாத மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டு ஒரு எலாஸ்டிக் எடுத்துட்டு அப்படியே மெல்லமாக எதுவுமே கலையாமல் அதுக்கு மேலே மாட்டி விட்டுறணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. டொனாட் பன் உள்ளே வைக்கவே இல்லை, வெறும் 2 பேங்கிள்ஸ் வச்சுட்டு நீட்டான டொனாட் பன் போட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட்டில் ஃபர்ஸ்ட் எடுத்து விட்டோம் இல்லையா, அந்த இயர் டு இயர் செக்ஷன்ஸ், அதை வந்து ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் அதில் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லேயும் சின்ன சின்ன ஹேர் ஸ்டைல் நம்ம போட போகிற ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ட்விஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே இயர் டு இயர் செக்ஷன் எடுத்தாச்சு. 2 சைட்லேயுமே ஒரு 3 ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பார்பி பின் வச்சு சேஃப்டி பண்ணிக்கணும். அப்போ தான் டைட்டாக இருக்கும். யூ கிளிப்ஸ் வச்சா கலைஞ்சி வந்துடும். ஒரு பக்கம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பக்கம் இதே மாதிரி 3 ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ட்விஸ்ட் பண்ணுறது பிடிக்கலன்னா நார்மலாகவே தலை ஃபுல்லாக பின்னாடி சீவிட்டு பேங்கிள்ஸ் வச்சுட்டு கொண்டை போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் செக்ஷன் ட்விஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது பின்னாடி எல்லாமே பாதியில் விட்டோம் இல்லையா, இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இருக்கிற எல்லா ஹேரையுமே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் நீட்டாக கோம் பண்ணிவிட்டு டைட்டாக இல்லாமல் லூஸாக பின்னிக்கணும். 2 சைடுமே லூஸாக பின்னி விட்டுறலாம். ரெண்டு பின்னலுடைய எட்ஜுக்கும் சின்னதாக ரப்பர் பேண்ட் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் இன்னும் கலையாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் பின்னல் எடுத்து நம்ம போட்ட பன்னை சுற்றி இப்படி மாட்டி விட்டுடலாம். எட்ஜில் செக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு யூ கிளிப் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக செகண்ட் பின்னலை கொஞ்சம் மேலால் அந்த பன்னுக்கு மேலால் சுற்றி விட்டுடலாம். மறுபடியும் யூ கிளிப் வச்சு நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல சொன்ன மாதிரியே டொனாட் இல்லாமல் 2 பேங்கிள்ஸ் வச்சுட்டு பியூட்டிஃபுல்லான ஹேர் ஸ்டைல் ஈஸியாக பண்ணியாச்சு. இது நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே போடலாம். சாரீஸுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஏதாவது வந்துன்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குட்டி டிப்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க.
மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.